ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நேற்றுக்கு சரியான சம்பவத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் எபிசோடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ என்னடா 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமும் எவிக்ஷன் வந்து பண்ணுமா? ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதே 9 பேர், அந்த 9 பேரில் 2 பேர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மீதி 7 பேர் தான் வந்து இருக்காங்க. அந்த 7 பேரை வச்சுக்கிட்டு இவங்க ஃபைனல் வரைக்கும் போகணுமே. இன்னும் இந்த வாரம் இருக்குது, நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபைனல் வீக் இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எவிக்ஷன் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் ரெட் கார்டுக்கும் இந்த எவிக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெட் கார்டு அப்படிங்கிறது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்து அவங்க வந்து எவிக்டாகி வெளியே போகிறது, ஓகேவா? ஸோ எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து வேறு. மக்கள் எடுத்த தீர்ப்பை வந்து எப்பயுமே வந்து மாற்றவே மாட்டாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் எடுத்த தீர்ப்பு, அதுதான் வந்து ரெட் கார்டு. இன்னொன்று மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவிக்ஷன். ஸோ இவங்க ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க இந்த வாரத்தில். ஸோ பார்வதியும் கமருதீனும் போயிட்டாங்க அப்படின்றதுனால சுபிக்ஷா அவர்கள்லாம் வந்து சேஃபெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அவங்கள எவிக்ட் பண்ணுவாங்க. ஓட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப லீஸ்ட்டாக வந்து இருந்தாங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்மளும் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்கோம். பட் என்ன ஒரு இதில் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் எவிக்டாகி வெளியே போக வேண்டியது, ஓகேங்களா? 2 பேர் மீன்ஸ் மேபி விக்ரம் எவிக்டாகி வெளியே போயிருந்துருக்கணும். அதே போல் சுபிக்ஷா அவர்கள் வந்து எவிக்டாகி வெளியே போயிருந்துருக்கணும். ஸோ இவங்க 2 பேரில் வந்து ஒரு ஆளை சேவ் பண்ணிட்டாங்க. விக்ரம் அவர்களை சேவ் பண்ணிட்டாங்க இந்த ரெட் கார்டு கொடுத்ததுனால. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் வந்து எவிக்டாகி வெளியே போயிருக்காங்க. சுபிக்ஷாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ணலைங்க. அந்த பொண்ணு சும்மா வந்து வெத்து பில்டப் மட்டும்தான். சரி, எப்படியோ ஒன்று அந்த பொண்ணை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அப்படியே எடுத்துகிட்டு டேக் கேர் பண்ணிவிட்டு அப்படியே பேம்பரிங் பண்ணி மேலே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மக்களுடைய ஆதரவு வந்து சுபிக்ஷாவுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சாங்க. ஆனால் பெருசாக எதுவுமே வந்து அந்த பொண்ணு பண்ணல, அதுதான் உண்மை. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிம்பத்தி தான். மீனவ பொண்ணு அப்படிங்கிறது ஒரு சிம்பத்தி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. பட் மக்கள்கிட்ட அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஒரு 4-5 வாரம் இவங்க நாமினேஷன்லேயே வராமல் தப்பிச்சிட்டாங்க. அதே போல் விக்ரமும் நாமினேஷன்லேயே வராமல் தப்பிச்சிட்டார். ஸோ அப்படி தான் அவங்க கடந்து வந்தாங்களே தவிர ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணாங்க. ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதிக்கே டஃப் கொடுத்தது. அவங்க அந்த திமிர்த்தனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பார்த்தாங்க. அது நல்லா இருந்தது. அப்போ வந்து நல்லா இல்லை, ஓகேங்களா? அப்போ அவங்க பண்ணும்போது நல்லா இல்லை. பட் இப்போ யோசிக்கும்போது ஓகே சூப்பர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருது. ஏன்னா பார்வதிக்கு ஒரு ஆளால் வந்து பதிலடி கொடுக்க முடியும்னா அது சுபிக்ஷா மாதிரி வந்து இருந்தது அப்போது. ஸோ அப்போ பார்வதியே இவங்க வந்து கேள்வி கேட்டாங்க, இவங்க சூப்பர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சே தவிர பார்வதி யார் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுபிக்ஷா வந்து பெருசாக வந்து ரியாக்ட்லாம் பண்ணல. அவங்க வந்து அப்படியே அந்த ட்ராப்புக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, அந்த விக்ரமுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க, ஓகேவா? அதனால் அவங்களால வெளியே வர முடியல. நிஜமாகவே சொல்கிறேன், வெளியே வர முடியல. லாஸ்ட் வீக்கில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரமுடைய முதுகில் வந்து அந்த கில்லர் காயினை வந்து ஒட்டாமலே வந்து இருந்தாங்க. அதே ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு இன்றைக்கி போட்டு பொழக்க போகிறார் பாருங்கள் விஜய் சேதுபதி. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அதை வந்து சும்மா அசால்ட்டாக வந்து விட்டு கொடுத்துட்டாங்க, தெரியுங்களா? விக்ரம் வந்து காப்பாற்றி விட்டுட்டாங்க, மக்களே காப்பாற்றி விட்டுட்டாங்க. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ரோஸ்ட் வந்து இருக்கும், சுபிக்ஷாவுக்கு வந்து இருக்கும். அதே போல் எவிக்டாகி வெளியே போகிறாங்க. என்னென்னா எந்த நெகட்டிவிட்டியும் இல்லாத ஒரு பொண்ணு. நான்லாம் வந்து இந்த பொண்ணு டைட்டிலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் யோசித்து பார்த்தேன். ஏன்னா நல்ல பொண்ணாக இருக்குது, ஓகே, நல்ல திறமைசாலியாக வந்து இருக்குது, ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் சூப்பராக வந்து விளையாடுது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் அவங்க வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டாங்க. லைக் அந்த விக்ரம் கேங், ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்களால எங்கேயுமே வெளியே வர முடியல. பாவம், அந்த பொண்ணு வந்து ஃபைனல் வீக் வரைக்கும் வந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டிலே அடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இருக்கிற மொத்த டாக்ஸிக் கும்பல்லையும் அந்த பொண்ணு எவ்வளவோ மேலா இல்லையா? ஓகே தான், எப்படி? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக தான் அவங்க வந்து இருந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து அதான் அந்த குரூப்பில் கேங்கில் மாட்டிக்கிட்டு அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எனக்கு ரொம்ப வருத்தம்பா. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.